Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியனுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்களாக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் நீ செய்த நன்மைகளை உடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் இயேசுவாலாகாத தொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாத தொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, இயேசுவாலாகாத தொன்றுண்டோ, என் இயேசுவால் ஆகாத தொன்றில்லை, இயேசுவால் ஆகாததொன்றில்லை, என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை. Is anything too hard for my Lord? Is anything too hard for my Lord? Is anything too hard? Is anything too hard? Is anything too hard for my Lord? No, nothing is too hard for my Lord. No, nothing is too hard for my Lord. No, nothing is too hard. No, nothing is too hard. No, nothing is too hard for my Lord. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையே துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது அவரது ரட்சிப்பினால் நீதிமான்களாக்கப்பட்ட நம்முடைய சிரசின் மேல் நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் தங்கும். அதை வேறொரு எந்த மனிதனும் நம்மிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது. நம்மை ரட்சித்த நமது கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை வித்தியாசமான விதங்களில் அவர் பாதுகாப்பார். இது நம்முடைய கண்களுக்கு மிகவும் ஆச்சரியமாயிருக்கும். இந்த வசனத்தை விளக்கும் வகையில் எப்படியாக கர்த்தனுடைய கையின் பிரயாசத்தை அவர் பாதுகாத்து ஆசீர்வதித்தார் என்பதை சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த செல்ஃபோன் இருக்கு பாருங்கள், அதனுடைய பேசிக் மாடல் வந்தபோது எனக்கு கர்த்தர் ஒரு பேசிக் மாடல் ஃபோனு, சாதாரண ஃபோன், அதாவது இந்த வீடியோவில் பார்க்க முடியாதபடி வெறும் பேசுகிற ஃபோன், அதை எனக்கு கர்த்தர் வாங்க கிருபை செய்தார். அந்த நாட்களிலே நான் இங்கேருந்து மதுரைக்கு போய் என்னுடைய ஊழியங்களை நான் நடத்தி கொண்டிருந்தேன்.
அப்படி போனபோது இங்கேருந்து மதுரைக்கு போயிட்டு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் காலையில் மதுரை ஜங்ஷனில் இறங்கின போது எனக்கு எதிர இருந்த லேடிஸ் வேகமாக எழுந்ததுனால அவங்க மேலே எந்த தலையில் இடிபற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கையில் வச்சுருந்த ஃபோனை வைத்துக்கொண்டு அப்படியே என்னோடய சீட்டில் நான் உட்கார்ந்து விட்டேன். எல்லாரும் இறங்கின பிற்பாடு அவங்க பின்னால் நான் இறங்கும்போது கை மறதியாக என்னுடைய செல்ஃபோனை அந்த சீட்லேயே என்னுடைய படுக்கை அதை படுத்திருந்தோம் பாருங்க, அந்த சீட்டில் வச்சுட்டு நான் இறங்கி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிற்பாடு ஒரு 9 மணி இருக்கும். குளிச்சுட்டு மீட்டிங் நடத்துவதற்காக ரெடியாக போது தான் எனக்கு தெரியுது, ஃபோனை காணோம்னு. சுற்றி சுற்றி தேடிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வீட்டில் இருந்த பெரியவருடைய ஃபோனை வாங்கி அதில் என்னோட நம்பருக்கு ஃபோன் போட்டு இதாங்க ஏன்னா எங்கே இருக்குதுன்னு பார்க்கலான்னு ஃபோன் போட்டேன். போட்டால் அதில் ஒரு கரகரன்னு ஒரு குரல் அந்த ஃபோனில், நீங்கள் யார் பேசுகிறது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் இந்த ஃபோனுடைய ஓனர் நான் தாங்க, நீங்கள் யார் பேசுகிறத நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் மதுரையில் இருக்கிற ஜங்ஷன் தான் இருக்கிற மாஸ்டர் இவர் அப்படின்னு சொன்னார். ஓஹோ, ஸ்டேஷன் மாஸ்டர் போல இருக்குன்னு சொல்லிட்டு, சார் நான் வரலாமா, என் ஃபோன் இருக்காங்க அப்படின்னு. வாங்க வாங்க, இந்த ஃபோனை குறித்து இங்கே ஒரு பெரிய வேடிக்கை நடந்துக்கிட்டு இருக்குது, வாங்க அப்படின்னாரு. சரி நான் சொல்லிட்டு, என்ன ஃபோனை குறித்து என்ன வேடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்பி நான் மதுரை ஸ்டேஷனுக்கு போனேன். போன உடனே பார்த்தா அங்கே என்னுடைய ஃபோன் ஒரு டவல், அதாவது தலையில் கட்டுவாங்க பாருங்கள் டவல், இந்த போர்ச்சருங்க, அந்த மாதிரி ஒரு டவலில் என்னுடைய ஃபோனை சுற்றி டேபிள் மேலே வைத்திருக்குது. நான் ஃபோனை எதுக்கு, சாதாரண ஃபோன் இதை எதுக்கு சுற்றிலாம் வச்சுருக்காங்க நான் அவரை கேட்டேன். அவர் என்ன உடனே பார்த்துக்கிட்டார். நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சென்னையிலேருந்து இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிற ஒரு பாஸ்டர், நான் சென்னை பாஸ்டர் அப்படின்னு. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னால் வச்சுட்டு இருந்த அந்த மைக்கில் நான் நம்பர் 64 ஆறுமுகம், நம்பர் 64 ஆறுமுகம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அந்த தம்பி வந்தான் அந்த போர்ட் அட்ரஸில் வந்து. அந்த தம்பி என்ன பண்ண, டக்குன்னு வந்த உடனே என் காலில் விழுந்தான். எனக்கு அவர் சொன்னார், அவர் சிரிக்கிறார் அவர். நான் சொன்னேன், தம்பி எழுந்திருப்பா, இதுக்குப்பா என் காலில் விடுற அப்படின்னு சொன்னேன். ஐயா இந்த ஃபோன் உங்களுது தானா அப்படின்னா. நான் பார்த்து, ஏன் அந்த ஃபோனை சுற்றி வச்சுருக்கீங்கன்னு. ஐயா நான் ட்ரெயின் வந்து நின்னதுக்கப்புறம் எல்லா கதவு ஜன்னலெல்லாம் மூடணும், அப்போ நான் கொண்டு போய் ஷன் பண்ண முடியும். நாங்கள் அப்படி மூடுறதுக்காக நான் உள்ளே ஏறி வந்தப்போ உங்களுடைய சீட்டில் தான் போகிறது உங்களுடைய இந்த ஃபோன் இருந்தது. அந்த ஃபோனை சரி நம்ம பார்த்தா நமக்கு கையில் ஃபோன்கன்னு ஒன்றும் இல்லை, அப்போ ஃபோன்லாம் அவ்வளோவா வராத ஒரு நேரம். இந்த ஃபோனை பார்த்த உடனே நமக்கு ஆண்டவன் தான் ஒரு ஃபோன் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை அது எடுக்கிறதுக்காக அந்த ஃபோன் மேலே கை வச்சேன். பயங்கரமாக எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிச்சு. எனக்கு என்ன பண்ணுறது, ஃபோன் எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது, ஏதாவது ஃபோன் உள்ள ரிப்பேரா அப்படி இருந்தால் கூட இப்படி ஷாக் அடிக்குமா என்னன்னு தெரியாமல் நான் டக்குன்னு அந்த ஃபோனை என்னுடைய கழுத்து கட்டில் போட்டுக்கிட்டு அந்த துண்டை எடுத்து மேலே போட்டு அந்த ஃபோனை சுற்றி கொண்டாந்து சார்கிட்ட கொடுத்துட்டு, சார் இந்த ஃபோன் ஷாக் அடிக்குது என்னன்னு தெரில, இது என்னென்னு தெரியலன்னு சொல்லி கொடுத்தேன். சார் என்ன பண்ணார், அந்த மேலே இருக்க அந்த டவர் எடுத்து அந்த ஃபோன் மேலே கை வச்சார். அப்படின்னு உடனே அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பேச ஆரம்பித்தார். ஆமாம் ஐயா, நானும் அந்த ஃபோனை எடுத்தேன், பயங்கரமாக ஷாக் அடிச்சிச்சு, என்னான்னு தெரில, அதாவது எங்களுக்கு யாருன்னு தெரியாததுனால அப்படியே அந்த ஃபோனை சுற்றி வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் 9 மணி கூப்பிட போது அந்த துணியோடு தான் அதை எடுத்தேன். நான் பேசினேன், இங்கே தான் இருக்கு உங்கள் ஃபோனை, வந்து வாங்கிக்கிங்கன்னு சொன்னேன். என்னது இது அப்படின்னாரு. நான் சொன்னேன், பைபிளில் நிறைய வசனம் இருக்குங்க ஐயா, நம்ம கைப்பாடாய் நம்ம சேர்த்த பொருளை காப்பாருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள். அந்த மாதிரி சின்ன ஃபோனாக இருந்தால் கூட அது எந்த விதத்தையும் தொலைந்து போகாதபடி கத்தர் பாருங்க அதை காத்திருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக அந்த துணி எடுத்து அந்த ஃபோனை இந்த கையில் எடுத்தோன்னு அப்படியே என்ன பார்த்தாரு. எவ்வளோ அருமையாக ஜீசஸ் நம்ம கையின் பிரயாசத்தை தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் நீங்கள் தான் பார்க்குறீங்களே, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நீங்கள் மேலே கை வச்சிங்க, அந்த ஃபோன் ஷாக் அடிச்சது. ஆனால் இப்போ நான் அந்த ஃபோனை கையில் எடுக்கிறேன், அது ஓனர் நான், அதனால என் கையில் ஷாக் அடிக்கல. கத்தர் என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிட்டா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஐயான்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். உடனே அந்த தம்பி என் முழங்கால் போட்டு, ஐயா இந்த இயேசு எனக்கு ஏதாவது செய்வாரா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், என்ன செய்யணும் உனக்குன்னு. இல்லை, ஒரு ஆட்டோ வாங்கணும்னு ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் உங்கள் கையை என் தலைமையில் வச்சு எனக்கு ஜெபம் பண்ணுங்கள், ஒரு ஆட்டோ கிடச்சா நான் இதை விட்டுட்டு இந்த வேலையை விட்டுட்டு நான் வெளியே போயிட்டு நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அவன் என் கூடவே வந்து கத்தர் குறித்து சில காரியங்களை அவனுக்கு கேட்டு தெரிந்து கொண்ட பிற்பாடு நான் வீடு வந்து சேர்ந்து இதை சாட்சியாக அன்றைக்கு கூட்டத்திலே சொல்லி கத்தர் எப்படி நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை சொல்லி அந்த நாளிலே சாட்சியோடு என்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்க கத்தர் எனக்கு கிருபை செய்தார்.
எனக்கு அருமையானவர்களே, சின்ன பொருளோ பெரிய பொருளோ சிறியதோ பெரியதோ நம் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய ஆசீர்வாதங்களை நம் சிரசின் மேல் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக அதை காத்து நம்முடைய கரங்களிலே திரும்ப கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக என்னுடைய அந்த சின்ன பொருளை காத்து எல்லாரோட கண்களுக்கு முன்பாக நிர்விதமாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆஸ்வதிக்கிறீர் என்பதை அவர்களும் காண கர்த்தர் கிருபை செய்ததற்காய் உமக்கு நன்றி. இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. தொடர்ந்து எங்களை பாதுகாத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.